உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன தீபாவளி சீருன்றது வெறும் பலகாரம் மட்டும்தானா? பண நகைலாம் இல்லையா? அதான் கல்யாணத்திலேயே அம்புட்டும் செஞ்சுட்டாங்கல்ல, இன்னும் என்ன சீரு? பொட்டுக்கட்டல இருங்க, அதுக்குள்ள அவசரப்படுதிய. வாங்கிக்கல அண்ணே, பணம் எதுக்குண்ணே? இல்லே வாங்கிக்கன்னு சொல்றோம்ல. சீர் ரத்னா, பணமும் தரணும்ல, வாங்கிக்கோ. இல்லே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துங்க. என்ன ஒரு 5000 இருக்குமா? இப்பெல்லாம் சேலை வெட்டி எடுத்தாலே ஒரு 5000 ரூபாய் ஆயிடுது. ஏதோ உங்க அண்ணனால முடிஞ்சதை கொடுத்துருக்காரு, வாங்கிக்க ரத்னா. வாங்கிக்கல பொட்டுக்கடல, நம்ம கடையில பொட்டுக்கடலை எப்படி கடாயில போட்டு வறுக்கிறோமா இல்ல மண்ணுல போட்டு வறுக்குதோமா? என்ன மிரட்டுற மாதிரி பேசுறான்? அது 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 எதுக்கு உனக்கு? இல்ல வாய் நம்மன்னு இருந்தா அந்த பொட்டுக்கடலையும் வாயில போட்டுக்கிறது நல்லது. இல்ல பல்லு காணாம போடாம பாத்துக்கிடுங்க. என்ன என்ன என் பல்ல உடைப்பேன்னு சொல்றியா? இல்ல இல்ல பல்லு பத்திரம் தானே சொன்னேன், உடைப்பேன் எப்பன்னு சொன்னேன். ஆத்தி, என்ன இது எல்லாம் இப்படி கொட்டி கிடக்கு? அத்தை, என்னத்த இது? முறுக்கு, லட்டு, அதிரசம் இது எல்லாமே கீழே கொட்டி கிடக்கு. ஒண்ணுமே புரியலையேடி. இந்த கோட்டி புடிச்ச கும்பல என்ன செஞ்சு வச்சிருக்குன்னு தெரியலையே. மா, நிச்சயம் இது அப்பாவோட வேலையாதாம்மா இருக்கும். உள்ளவா கேப்போம். அக்கா பரவாயில்லக்கா, அவன் தீபாவளி சீரடி என்னென்னவோ செஞ்சிருக்கான். நல்ல ஸ்மெல்லுக்கா. அதுல நான் முள்ளு முறுக்கு பார்த்தேன், அதிரசம் பார்த்தேன், வடை. அது என்னங்க என்னங்க அக்கா ஏங்க? பாக்கியா ஏங்க, என்ன கோட்டித்தனம் பண்ணி வச்சீங்க? வாசல்ல பலகாரம் எல்லாம் கொட்டி கிடக்கு. வாசல்ல பலகாரம் கொட்டி கிடக்கா? அக்கா நீ ஏதாவது கொண்டு கொட்டிட்டியான்னு? காக்கா ஏதாவது கொண்டு வந்து போட்டிருக்குமோ? காக்கா எப்படிக்கா கொண்டு வந்து கொட்டும்? காக்கா சோக்கா இவனோ கொண்டு வந்து கொட்டிட்டு போயிருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஒரு மீசக்கார பையன் உன்கிட்ட பிச்சை கேட்டான்ல. பல வீட்டுல பிச்சை வாங்கின பலகாரத்தை பையிலேயே போட்டு கையில வச்சிட்டு இருந்தானே. நான் அவன்ட்டு கூட உனக்கெல்லாம் என்ன பிச்சை போடுறது போல அந்த ஆத்திரத்துல அத வாசல்லே கொட்டிட்டு போயிட்டான் போல இருக்கி. இருக்கும் இருக்கும். ராஸ்கல் இலே எசக்கி, நீ ஒண்ணு செய்யு. விளக்கு மாத்த எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுரு. போ. பிச்சை எடுக்கிறவங்க நம்ம வீட்டு வாசலுக்கு எதுக்கு வந்து கொட்டணும்? அத்தை, இவங்க ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஏதோ பொய் சொல்லுதாவ. ஆமா, வான்ட்ட நான் பொய் சொல்லி பொட்டி பொட்டியை சம்பாதிக்க போறான் பாரு. நான் பொய் சொல்லுதானா? ஏங்க, இப்ப உண்மையான காரணத்தை சொல்ல போதீங்களா இல்லையா? ஏடி எனக்கு தெரியாது, தெரிஞ்ச உன்கிட்ட சொல்ல மாட்டேனா நானு. மாமா, இங்க ஏதோ நடந்திருக்கு. அத நீங்க மறைக்கிறதுக்கு தான் பிச்சைக்காரன் அது இதுன்னு ஏதோ கதை சொல்லுதிய. அப்படி எந்த பிச்சைக்காரனுக்கு நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து இப்படி பலகாரத்தை கொட்டிட்டு போற அளவுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும்? அந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னா அது ஆறு எல்லாம் உன் சொந்தக்கார கூட்டத்துல தான் இருக்கும். பிச்சைக்கார கூட்டம், அதுல இருந்து ஒருத்த வந்து கொட்டிட்டு போயிருக்கலாம். இந்த கோட்டி கும்பலோட வாயடிச்சா நம்ம தொண்டை தண்ணி தான் வத்தும். நீ வா போவோம், வேலைய பாப்போம். மாமா, அந்த பிச்சை எடுக்கிற குடும்பம் எனக்கு சொந்தம்னா உங்களுக்கும் சொந்தம்தான். ரொம்ப ஈன்னு சிரிக்காதீய, பல்லு சுளுக்கிற போகுது. நீ வாத்த வேலைய பாப்போம். இல்ல பைய கொண்டா. இந்தம்மா.
முறைக்காதல போல அக்கா ஆ? பல்ல காட்டாதக்கா, நீ உன் பல்லு தான் வீக்கு. ஏம்ல, நீ என் மூத்த புள்ள. நீ எப்ப சிரிப்ப, எப்ப கண்ணு கலங்குவ, நீ சிரிச்ச அப்படி இருக்கான், கண்ணு கலங்கின அப்படி இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ நீ இன்னைக்கு சரியில்லை, அது அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்க. உனக்கு எப்ப என்னன்னாலும் அண்ணனுக்கு போனடி, அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்து நிப்பேன். புரியுதா? சண்முகம், கிளம்பலாமா? அப்ப நான் கிளம்பும்ல, வரோம். சரி. வரேன் ரத்னா. வரேன் வரேன். வெங்கடேஷ். ஆ. வரேன். போயிட்டு வரோம். சண்முகம், ஜொரம்டா. ஜோரமா? ஏன் மாமா ஐஸ்கிரீம் எதுவும் வாங்கி கொடுத்தீங்களா? இல்லையா, நான் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலையா. இல்லை இல்லை, என்னாச்சு? என்ன சாப்பிட்ட காலைல? இங்க பாரு. இல்லை, எதுக்கு உன் கண்ணு இரு, கலங்கி? நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். இல்லை, எதுக்கு அழுத? இல்லை, ஏன் அழுதான்னு கேட்கல? எதுவும் சொல்லாத. இல்லை, என்னாச்சு? நீ என்ன சொல்ல வர? அவர் எதுக்கு ஜாடா காட்டி வேணாங்காரு? இல்லை, அந்த சவுந்தரபாண்டி ஏதாச்சும் செஞ்சானா? நாங்க கொண்டு போன எல்லா பலகாரத்தையும் கொட்டி விட்டுட்டாரு மாமா. ஏய் சண்முகம், எத்தனை தடவைடா சொல்றது? ஏன்டா இப்படி கோவப்படுற? கோவப்படாம என்ன செய்ய சொல்லுத? அமைதியா போனா அடங்கி போறான் நான் அப்பன். அவனுக்கெல்லாம் அவன் பாஷையில பேசினாதான் புரியும். போய் புரிய வச்சு வரும் அப்பனுக்கு. தள்ளு. ஏடி, சும்மா இருடா. ஆத்திரத்தால எதையும் சாதிக்க முடியாது. எவ்ளோ பெரிய நாடு நம்ம நாடு. சுதந்திரத்துக்காக காந்தி ஆத்திரப்பட்டு ஆயுதமா எடுத்தாரு. பொறுமையா இருந்து ஒரு பெரிய நாட்டையே அவர் பணிய வைக்கலையா? ஏலே, அடிச்ச உன் அப்பனை விட்டு அடி வாங்கின எங்க கிட்ட வந்து காந்தி கதை சொல்லுதியா? தள்ளுல. அத்தை கிட்ட சத்தியம் பண்ணிருக்கல சண்முகம். சாமி சத்தியத்தை கூட மீறலாம். அத்தைக்கு கொடுத்த வாக்க மீற போறியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.